ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறது அண்டு டேபிள்லாம் கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரேம்குள்ளே போடுறது அதுதான் பார்த்தோம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? கிரியேட் குயிஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே நம்ம ஏதாச்சும் ஒரு நேம் கொடுப்போம். ஓகேவா? நான் வந்து சயின்ஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், கிரியேட் ஆகிடுச்சு. சயின்ஸ் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. பட் அதுக்கப்புறம் என்ன விண்டோவுக்கு போகணும்? நம்ம ப்ராஜெக்டில் பார்ப்போமா என்ன விண்டோ இருக்குன்னு. ஓகே, இங்கே பாருங்கள், நான் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோவுக்கு வரணும். இது மாதிரி இருக்கணும். என்ன ஆகுது? இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது, 2 என்ட்ரிஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஆட் குயிஸு, டெலிட்டு, கேன்சல் பட்டன் இது இருக்குது. இதை மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா இப்போது? ஓகே, ஸோ தட் நம்ம கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் டேபிள் நேம் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும்? இந்த ஃப்ரேம் அப்படியே டெலீட் ஆகணும். என்ன ஃப்ரேமு? இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், குயிஸ் கிரியேட் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் அப்படியே டெலீட் ஆகணும். ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? செல்ஃப் டாட் குயிஸ் ரீசன் குயிஸ் டாட் டெஸ்ட்ராய் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம் இப்போ? என்ன ஆக போகுதுன்னா, கிரியேட் குயிஸ்ன்னு நான் கொடுக்குறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நம்மளுடைய விண்டோக்குள்ளே எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போதான் நமக்கான ஃப்ரேமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்கான ஃப்ரேமு? இங்கே சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல 2 ஃப்ரேம் வேணும். டோட்டலாக 2 ஃப்ரேம் வேணும். எதுக்குன்னா, இங்கே இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குது, இந்த என்ட்ரி பட்டன்ஸ்லாம் இருக்க ஒரு ஃப்ரேமு, அதுக்கு கீழே ஒரு ஃப்ரேம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் குயிஸ் ஃப்ரேம் 1 ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். அது எதுக்குள்ளே இருக்கணும்? செல்ஃப் டாட் மெயின் விண்டோக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, செல்ஃப் டாட் விண்டோக்குள்ளே இருக்கணும். ஹைட் வந்து 600 அண்ட் வித் வந்து 1000. ஓகேவா? பார்டர் வந்து 2, லீஃப் வந்து க்ரூ அண்டு பிஜி வந்து லைட். ஓகே, பிஜி வேணாம். ஓகேவா? பிஜி வேணாம். பிஜி நம்ம கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். பிஜி வந்து லைட் ப்ளூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் ஆட் குயிஸ் ஃப்ரேம் டாட் பேக். ஓகே, சேம் திங். கீழே இன்னொரு ஃப்ரேம் வேணும் நமக்கு. அந்த ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ணலாமா? அந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி அகைன் நான் பேஸ்ட் பண்ணுறேன். அது வந்து 2ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஆட் குயிஸ் ஃப்ரேம் 2ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் கிரியேட் ஆகணும். இது வந்து ஹைட் வந்து 200 தான் இருக்கணும். இது 400 வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து அகைன் ரன் பண்ணுறேன். கிரியேட் கொடுத்துட்டு அகைன் நான் கிரியேட் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எனக்கு 2 ஃப்ரேம் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? 2 ஃப்ரேம் கிரியேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன் இது, செகண்ட் ஒன் இது. ஃபஸ்ட் ஒன் வந்து 150 கொடுக்கலாம். அண்ட் அகைன் இது 600 கொடுக்கலாம். ஐ மீன் 550 கொடுக்கலாம். 550. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும். கிரியேட் குயிஸ் கொடுத்துட்டு அகைன் கிரியேட் கொடுத்துட்டு ஓகே, இது பர்ஃபெக்டான விண்டோ. ஓகேவா? கரெக்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் கூட இந்த 100 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது 600 கொடுக்கலாம். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது நமக்கு நம்ம ப்ராஜெக்டில்? அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா 2 என்ட்ரிஸு அண்டு 3 பட்டன்ஸு. ஓகேவா? 2 என்ட்ரிஸ் அண்டு 3 பட்டன்ஸு. ஃபஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் டாட் டேபிள் நேம் என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது எதுக்குள்ளே இருக்கணும்? இப்போ கிரியேட் ஃப்ரேம்குள்ளே, ஐ மீன் டூல் பார். இது டூல் பார் மாதிரி தானே, இது மேலே தானே இருக்க போகுது, அதுக்கு தான் சொன்னேன். இப்போது ஆட் குயிஸ் ஃப்ரேம் 1. ஓகேவா? அண்ட் தென் ஃபாண்ட் சைஸ் வந்து ஏஎல் 15 தான் இருக்கணும். அண்டு செல்ஃப் டாட் டேபிள் பிளேஸ் எங்கே பிளேஸ் ஆகணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 வச்சுக்கலாம். அண்டு ஆல்சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 இருக்கணும். ஓகேவா? த சேம் திங் இன்னொரு ஃப்ரேம் அதுமாரி இன்னொரு என்ட்ரி இதேமாரி கிரியேட் ஆகணும்ல நமக்கு. இன்னொரு என்ட்ரி கிரியேட் ஆகணும். அது எங்கே இருக்கணும்? ஓகே, அது எங்கே பிளேஸ் ஆகணும்? எக்ஸ் தான் சேஞ்ச் ஆகணும். எக்ஸ் வந்து ஒரு
100 கொடுப்போம். ஓகேவா, 110 கூட கொடுக்கலாம். அண்ட் தென் 3 பட்டன்ஸ் வேணும் இல்லையா நமக்கு. ஃபஸ்ட்டு பட்டன் என்னது, ஆட் குயிஸ் பிடிஎன். ஓகேவா, ஆட் குயிஸ் பிடிஎன் பட்டன் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். எதில், செல்ஃப் டாட் ஆட் குயிஸ் ஃப்ரேம் 1ல் டெக்ஸ்ட் என்னது, ஆட் குயிஸ். ஓகே, ஆட் குயிஸ். அண்ட் ஆல்சோ ஃபாண்ட் சைஸ் என்னது, ஏரியல் 11. ஓகேவா, 11 இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ செல்ஃப் டாட் ஆட் குயிஸ் பிடிஎன் எங்கே இருக்கணும், பிளேஸு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் சேஞ்ச் ஆகணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 700 கொடுக்கலாம். அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா, த சேம் திங் வி நீட் 3 பட்டன்ஸ், ரைட். 1 கிரியேட் பண்ணியாச்சு. அகைன் 2, அகைன் 3 பட்டன்ஸ் இருக்கா. இது 700, இது 800 அண்ட் ஆல்சோ இது 900. ஓகேவா, ஆஃப்டர் கூட சேஞ்ச் பண்ணிடலாம். இதனோட டெக்ஸ்ட் என்னவா இருக்கணும், இது வந்து டெலிட் கொஷினா. ஓகே, இது வந்து டெலிட் கொஷினு. அண்டு இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு, அந்த விண்டோவை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு அந்த பேஜுக்கு போயிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே 2 என்ட்ரி கிரியேட் ஆகிருக்கு, ஆட் குயிஸ், டெலிட் குயிஸ் அண்டு கேன்சல். ஓகேவா, இது மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. டிசைனிங் நம்ம கொடுக்கணும். இப்போ இது வந்து 210 கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இது 750 அண்ட் இது 850 அண்ட் இது 950. ஓகேவா, 950 அண்ட் ஆல்சோ வித்து வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா, வித்து வந்து எல்லாத்துக்கும் சேமாக இருக்கணும். வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா. இங்கே வந்து பிஜி கலர் கொடுத்துடலாமா. இதுக்கு பிஜி என்னவா இருக்கணும், ஆட் குயிஸுக்கு லைட் க்ரீனு. ஓகே, ஆட் குயிஸுக்கு லைட் க்ரீனு. அண்ட் ஆல்சோ இதுக்கு பிஜி என்னவா இருக்கணும், இதுக்கு பிஜி வந்து இதுவும் ஆட் குயிஸ் பட்டன் தான் இருக்கா. ஓகே ஓகே, இது வந்து என்னென்னா டெலிட் குயிஸ் பட்டனு. ஓகேவா, இது வந்து டெலிட் குயிஸ் பட்டனு. அண்ட் ஆல்சோ இது வந்து கேன்சல் குயிஸ் பட்டன். ஓகேவா, இது வந்து கேன்சல் குயிஸ் பிடிஎன். ஓகேவா, ஓகே, கரெக்டாக என்ன இருக்குது. இங்கே வந்து பிஜி என்ன கொடுக்கணும், இது வந்து டெலிட்டா, அதனால் டொமேட்டோ அப்படின்னு நான் கொடுக்குறேன், ரெட் கலரில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதுவும் கேன்சல் தானே இது. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு டொமேட்டோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். கிரியேட்டுன்னு வந்துன்னா ஓகே, ஆடு டெலிட்டு கேன்சல் ரொம்ப இடையே போயிருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இது வந்து 700. ஓகே ஓகே, 710 700. ஓகே, அண்ட் ஆல்சோ இது 800 இது வந்து 900. ஓகே ஓகே, இதுக்கு இடையில் கேப் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ கேப் வரணும்னா இன்னும் தள்ளி போகணும். கண்ட்ரோலஸ்ஸு ஓகே, கிரியேட் குயிஸு கிரியேட் பண்ணுறேன். ஆட் குயிஸ் டெலிட்டு கேன்சல், இது கிரியேட் ஆகிடுச்சு கரெக்டாக. ஓகேவா, இது இன்னும் அந்த 2 என்ட்ரியும் சேமாக தான் இருக்குது. ஐ மீன் கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 370 கொடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகேவா, கிரியேட் குயிஸ் கொடுத்துட்டு கிரியேட் போயிட்டு ஓகே, 2 என்ட்ரி கிரியேட் ஆகிருக்கு. ஆட் குயிஸ் டெலிட்டு கேன்சல் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு என்னென்னா இங்கே இந்த என்ட்ரிக்கு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, செல்ஃப் டாட், அது என்ன என்ட்ரி, அது டேபிள் நேமா, டேபிள் நேம். ஓகே சாரி, இது வந்து டேபிள் நேம் கிடையாது, கொஷின் நேம். ஓகேவா, கொஷின் நேம் என்ட்ரி, இதுவும் கொஷின் நேம் என்ட்ரி தான். ஓகேவா, ஸோ இந்த என்ட்ரிக்கு தான் ஒரு நேம் வேணும் நமக்கு. ஓகேவா, கொஷின். ஓகே, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, இங்கே வந்து கொஷின் நேம் என்ட்ரி டாட் கொஷின் நேம் லேபிள், கொஷின் நேம் லேபிள்ஸ் ஈக்குவல் லேபிள் கிரியேட் பண்ணுறேன். லேபிள் கிரியேட் பண்ணுறேன். அது எதுக்குள்ளே இருக்கணும், செல்ஃப் டாட் ஆட் குயிஸ் ஃப்ரேம் 1க்குள்ளே இருக்கணும்.
டெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? கொஷின் ஐடி. ஓகே, தட்ஸ் இட். கொஷின் ஐடின்னு இருக்கணும். ஓகேவா? கொஷின் ஐடி அண்ட் ஆல்சோ வி நீட் டு கிவ் ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் என்ன? ஏரியல் 15. ஓகே. அண்டு செல்ஃப் டாட் அந்த லேபிள் வந்து எங்கே ப்ளேஸ் ஆகணும்? இப்போ கொடுத்துருக்க இடத்த ப்ளேஸ் ஆகணும். 270 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? அப்போ இது இங்கே ப்ளேஸ் ஆகணும்னா அப்போ இது எங்கே ப்ளேஸ் ஆகணும்? 350 கொடுக்கலாம். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, கொஷின் நேம் வந்து கொஞ்சம் மறையுது. ஸோ மறையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 420 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதனுடைய பீச் வந்து இந்த லேபிளோட பீச் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். என்னென்னா லேபிளோட பீச் வந்து லைட் ப்ளூ, அந்த விண்டோ கலர்லேயே இருக்கணும்ல. ஏன்னா லேபிள் அதுக்கு தெரியும். கிரியேட் கொடுக்குறேன். ஓகே, கொஷின் ஐடி இங்கே வந்து கொஷின் ஐடி என்டர் பண்ண போகிறோம். இங்கே வந்து நேம் அதுவாகவே ப்ளேஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ வந்து ஆட் கோயிஸ் டெலிட்டு கேன்சல் இங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா? பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த கொஷின் அந்த டேபிளில் கொஷின் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.